ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஏகேஎஸ் மேக்ஸ் மேஜிக் சீரீஸில் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான மென்சுரேஷன் கொஷின்லாம் பார்க்க போகிறோம். இது அப்கமிங்கில் வரக்கூடிய CBT 2 அண்டு SSC எக்ஸாம்ஸ் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்திருக்கிற கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல் டு ஹை லெவல் சம்மு. அதை நம்ம எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சொல்கிற ட்ரிக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எடுத்திருக்க கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a cuboid has dimensions 12 cm, 9 cm and 8 cm. If the largest possible cube is cut from the one of the corners of the cuboid, what is the total surface area of the remaining portion? Okay, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சம்மு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நடத்திருந்தேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த NTPC CBT 1ல கேட்ட கொஷின். பட் இது நான் சொல்யூஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் இதில் ஃபர்ஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா அந்த மாடல் சம் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து சொல்கிற சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் முன்னாடி உள்ளது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். அதே மாதிரி நிறையாவே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து இன்னும் புரியலை அப்படின்றத. ஸோ அதில் தெளிவான விளக்கம் இந்த சம்க்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூபாய்டு வந்து கொடுத்துட்டாங்க. கியூபாய்டுடைய டைமென்ஷன் வந்து கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ஓகேவா, மூணுமே கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சைடில், அதாவது ஒரு கார்னர்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூபை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள அந்த ரிமைனிங் போர்ஷனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே லென்த்து இங்கே 12 சென்டிமீட்டர், அடுத்து பிரெத்து 9, ஹைட்டு 8. நீங்கள் இதை எப்படினாலும் வச்சுக்கலாம். வெறும் டைமென்ஷன் மட்டும் கொடுத்தனால நீங்கள் லென்த்து எப்படினாலும் வச்சுக்கலாம். லென்த்து 9 வச்சுக்கலாம், இல்லை 8 வச்சுக்கலாம். பட் எப்படினாலும் என்ன சொல்லிட்டான்னா ஒரு கார்னர்லேருந்து கியூபாய்டுடைய ஒரு கார்னர்லேருந்து வந்து ஒரு கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறான். அப்போ கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே கியூபாய்டுடைய டைமென்ஷன் எந்த டைமென்ஷன் வந்து லோயஸ்ட்டாக இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கியூபுடைய சைடாக இருக்கும். ஓகேவா? அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்னன்னா இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா கம்மியான டைமென்ஷன் உள்ள இது பாத்தீங்கன்னா 8. ஓகேவா? சோ அப்ப கியூப் உடைய சைடு என்னவா இருக்கும்னா 8 சென்டிமீட்டரா இருக்கும். புரியுதா? ஏன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூப்னு கொடுத்துட்டாங்களா. அப்ப லார்ஜஸ்ட் கியூபை கட் பண்ணுனா இந்த வேல்யூ எது மினிமமா இருக்கோ அதுல தான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பெரிய கியூபை நீங்க கட் பண்ணி எடுக்க முடியும். புரியுதா? இப்போ இங்க 8 சென்டிமீட்டர் இருக்கா. சோ அப்ப நீங்க 8 சென்டிமீட்டர் நீங்க கியூப் வந்து இந்த கார்ல இருந்து நீங்க கட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் கியூப் வந்து நீங்க கட் பண்ணி நீங்க வெளியே எடுக்க முடியும். புரியுதா? இப்போ இதே இது நீங்க 12 இருக்கு, லார்ஜஸ்ட் கியூப்ன்றப்ப நீங்க 12 எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு பெருசா இருக்கும், ஒரு கியூபே ஃபார்ம் ஆகாது. புரியுதா? ஏன்னா இங்க லென்த், பிரெத், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12, 9, அங்க 8 இருக்கு. அப்போ ஒரு சைடு மட்டும்தான் பெருசு இருக்கும். அகை நீங்க கட் பண்ணி எடுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூபாய்டு தான் வரும். புரியுதா? ஸோ அப்ப கியூபாய்டுடைய டைமென்ஷன்ல எந்த சைடு வந்து இருக்கிறதுலே கம்மியான சைடு இருக்கோ அந்த சைடு தான் பாத்தீங்கன்னா கியூபுடைய சைடா இருக்கணும். புரியுதா? அப்படி நீங்க இருந்தாதான் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கும் போது மேக்ஸிமம் பாசிபிள் கியூப் வந்து நீங்க கட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா கியூபுடைய சைடு வந்து 8. இந்த 8 சென்டிமீட்டர்ல தான் பாத்தீங்கன்னா அவன் கியூப் வந்து கட் பண்ணி எடுக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர்னால இதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சோ இங்க வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒரு கியூபாய்டல் ஒரு கேக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கார்னர்ல இருந்து என்ன பண்றான் இப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி கட் பண்ணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போற ஏரியா, அந்த கியூபுடைய ஏரியா பாத்தீங்கன்னா வெளியே போகும்ல. ஓகேவா? ஸோ அது எவ்வளவு போகும்னா 4a² வெளியே போகும். புரியுதா? அதாவது கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இந்த 4a² என்ன ஆகும்னா வெளியே போகும். புரியுதா? ஏன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கேக் நீங்க இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி ஒரு கேக் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க கட் பண்ணி கார்னர்ல கட் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ இந்த 4 சைடு போகும். கரெக்டா? ஸோ அப்ப ஒரு சைடுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஏரியா வந்து a², அப்ப 4 சைடுக்கு பாத்தீங்கன்னா 4a². புரியுதா? ஸோ 4 சைடு வெளியே போயிருச்சு. அதாவது இந்த சைடு இங்க. ஓகேவா? ஸோ வெளியே போயிருச்சு. இந்த பேக்லயும் இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா
அந்த சைடு மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஏரியா வந்து கிரியேட் ஆயிருக்கும். புரியுதா? அதாவது எப்படின்னா இப்ப இதை நீங்க வெளியே எடுக்கிறீங்க. இதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி ஆயிரும். கரெக்டா? இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? நீங்க இந்த ஏரியாவை நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படிதானே? ஸோ இதை நீங்க கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 4a² வெளியே போயிருச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் இப்போ உள்ள கிரியேட் ஆன ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அது என்னதுன்னா இந்த ஏரியா தான் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? அதாவது இந்த போர்ட் இங்கனக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இங்க 4a² வெளியே போகுது. கியூப் அந்த லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூபை வெளியே எடுக்கிறனால 4a² வெளியே போகுது. உள்ள ஆட் ஆகுறது அகைன் பாத்தீங்கன்னா என்னதுன்னா 2a² ஆட் ஆகுது. ஏன்னா இங்க ஒரு a², இதோடைய ஒரு ஃபேஸ் ஏரியா, இது ஒரு ஃபேஸ் ஏரியா. கரெக்டா? ஸோ அப்ப 2a² ஆட் ஆகுது. ஓகேவா? இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு, total surface area of the cuboid என்னன்னா 2 into L into B plus B into H plus H into L. ஓகேவா? ஸோ இதில் இப்போ என்னதுன்னா இங்கே 4a² வெளியே போகுது, உள்ள ஆட் ஆகிறது 2a². அப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2a² மட்டும் வெளியே போயிருந்திருக்கும். புரியுதா? இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டில் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற ஏரியா மொத்தம் இந்த கியூப் வந்து கட் பண்ணி எடுக்கிறனால வெளியே போகிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா -2a². ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை நான் ஆட் பண்ணாக்கா இங்கே 180, இதில் நான் ஒரு 2 நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? இங்கே ஏ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு 8²ன்றது, சாரி ஏ வந்து 8. ஓகேவா? ஸோ அப்போ a²ல இங்கே 8 into 8ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு டோட்டலாக 4 வந்து நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு. மொத்தம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ இதில் ஆல்ரெடி 2 வெளியே வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நான் வெளியே எடுத்தாக்க என்ன வரும்னா இங்கே ஸோ 54, அதுக்கப்புறம் இங்கே 36, 19 வரும். ஓகேவா? 90 + 48, அதாவது 90 + 48 மைனஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு 4 வெளியே வந்துருச்சு. அப்போ இங்கே 2 வெளியே வந்துருச்சு. இங்கே இதுல இருந்து ஒரு 2 வெளியே போகுது. அப்போ இங்கே 4 இருக்கும். 4 × 8 32. ஓகேவா? ஸோ 4 இன்ட்டு இங்கே என்னதுன்னா இங்கே 48ல வந்து 32 மைனஸ் பண்ணிட்டாக்க என்ன வரும்னா 6, 16. ஓகேவா? 106. அப்போ 4 × 106 என்னதுன்னா 424. ஸோ 424 cm². ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் உள்ள அந்த ஏரியாவா இருக்கும். புரியுதா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கட் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெளியே போற ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் ஏரியா வெளியே போகுது. ஓகேவா? 4a² வந்து வெளியே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ உள்ள இதனால கிரியேட் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? ஸோ இந்த இடத்த நீங்க கட் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்க. அப்போ உள்ள இந்த ஏரியாவும் இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2a² வந்து ஆட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை வெளியே எடுக்கிறனால -2a² வந்து 2a² வெளியே போகுது. ஓகேவா? இதில் இந்த கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில். புரியுதா? ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு, அதுக்காக தான் சொன்னேன். இது லாஸ்ட் டைம் சொல்லும் போது நான் வந்து இதில் நோ சேஞ்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், தப்பாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை கரெக்ட் பண்ணுன்ட்டு தான் அதை ஃபர்ஸ்ட் சம்மே இதை வச்சுருந்தேன். இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சம். If the shape of a water pipe is a rectangle with dimension 5 meter and 3 meter, and if the water runs out of it at the speed of 36 km/h, and then what is the volume of the water that passed through the pipe in 12 minutes? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் பைப் இருக்கு. இந்த பைப்ல இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன ஸ்பீடில் கொடுத்துருக்கு தண்ணி வெளியே போகுது அப்படின்னா 36 km/hன்ற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பைப்ல 12 நிமிஷத்துல எவ்வளவு வால்யூம் வாட்டர் வந்து எனக்கு வெளியே போயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோடைய வால்யூம் என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வால்யூம் கண்டுபிடிச்சாதான் எனக்கு வந்து டோட்டலா இந்த 12 நிமிஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு வெளியே போகுதுன்றது சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ
இதுல ரெக்டாங்கிள் பைப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுல எப்படி வால்யூம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல ரெக்டாங்கிள் ஷேப்பு இந்த பைப்பு, இதுல இருந்து வெளியே வர தண்ணியோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 36 km/h. ஓகேவா, அதாவது ஃப்ளோ ரேட். ஓகேவா, ஸோ அப்ப இதுல வால்யூம்ன்றது என்னதுன்னா, ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் வால்யூம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா வந்து 2 டைமென்ஷனல் ஃபிகர். கரெக்டா? ஸோ அப்ப 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏரியா தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம். ஓகேவா, ஸோ இதில் எப்படி வால்யூம் கண்டுபிடிக்க முடியும்னா, ரெக்டாங்கிளுடைய ஏரியா இன்ட்டு ஃப்ளோ ரேட் போட்டாக்கா என்ன கிடைச்சிரும்னா வால்யூம் கிடைச்சிரும். புரியுதா? ஸோ ரெக்டாங்கிளுடைய ஏரியா என்னது? L இன்ட்டு பியா. அப்போ 5 × 3 ஃப்ளோ ரேட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? ஒரு மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. இங்க எல்லாமே எதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இதுல வச்சிருக்காங்கன்றத பாருங்க. ஓகேவா, அவன் வால்யூம் கேட்கறதும் மீட்டர் கியூப்ல கேட்கறாங்க. அப்ப இங்க km/h நான் என்ன பண்றேன்னா, இந்த கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் நான் மீட்டரா மாத்திடுறேன். ஓகேவா, ஸோ 36 இந்த மீட்டரா மாத்தினாக்கா இன்ட்டு 1000. இது எப்ப எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு மணி நேரத்துக்கு. கரெக்டா? ஸோ அப்ப இந்த வால்யூம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குனா ஒரு மணி நேரத்துக்கு. அதை மினிட்ஸா மாத்தினாக்கா 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸுக்கு எனக்கு இவ்வளவு வால்யூம் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 12 நிமிஷத்துக்கு எனக்கு எவ்வளவு ஃப்ளோ ஆயிருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணா 5 டைம் 5 கேன்சல் ஆயிருமா? ஸோ 36 × 3 108. அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான செம்ம. ஏரியா தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவை வால்யூம். அப்போ என்னன்னா ஃப்ளோ ரேட்டையும் அங்கே ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து வால்யூம் கிடைச்சிரும். புரியுதா? ஓகே, அடுத்த சம். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். இது எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக இந்த மாடல் வந்து கேட்டுகிட்டே இருப்பான். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து இந்த அண்டர் கிராஜுவேட்டுடைய CBT 1லையும் இதே மாடல் கேட்டிருந்திருக்காங்க. இதை எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன். இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைடு 56 cm, 42 cm and 70 cm is rotated above the side of 56 cm to form a cone. Okay, total surface area of the cone so formed is. Okay, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து ரொட்டேட் பண்றான். ரொட்டேட் பண்ணி அதை வந்து ஒரு கோனா வந்து கோன் ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகுது ரொட்டேட் பண்ணும்போது. அப்போ அந்த கோன் ஃபார்ம் ஆகின கோன் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது 56 42 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைபோடென்யூஸ் தான் இருக்கையிலே லார்ஜஸ்ட் சைடா இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த 56 இதை எப்படி ரொட்டேட் பண்றேன்னா, ரொட்டேட்டட் அபவுட் த சைடா 56 சென்டிமீட்டர். அதாவது 56 சென்டிமீட்டர் ஆக்சிஸா வச்சு என்ன பண்றான்னா ரொட்டேட் பண்றான். புரியுதா? ஸோ அதாவது இப்படி வச்சு இதை ஆக்சிஸா வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கியூப் வந்து ஃபார்ம் ஆகுமா? சாரி, கியூப் பண்றேன், கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஓகேவா, ஸோ இதை தான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு கோன் வந்து இங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ அப்ப இங்க 56ன்றது கோனுடைய ஹைட்டாவும் 42ன்றது பாத்தீங்கன்னா கோனுடைய ரேடியஸாவும் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா எனக்கு ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஹைட்டும் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்னதுன்னா πr × L + R. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனு. அவங்க எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பைல தான் வச்சிருக்காங்க ஆப்ஷன் எல்லாமே. ஸோ அப்போ பையனா அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, R 42 × L + R. ஸோ இங்கே L என்ன? Lன்றது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் 70. ஓகேவா, ஸோ L + R 70 + 42 112. ஓகேவா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணா 4400. அதுக்கப்புறம் 4700 + 4704. அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா, இது யூனிட் டிஜிட்டே வச்சு போட்டிருக்கலாம் போல. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்கா பை தான் வெளியே தனியாக வச்சிட்டான்ல. ஸோ 2 × 2 4, யூனிட் டிஜிட் 4 தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த சம். If the radius of the base of the right circular cylinder is decreased by 27% and its height is increased by 165%, then what is the percentage increase in its volume? So approximate கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னதுன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் உடைய
ரேடியஸ் வந்து 27% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஹைட் வந்து 165% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு டோட்டலா வால்யூம்ல அப்போ எனக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா volume of the cylinder pi r square h, கரெக்டா? ஸோ அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர் h, கரெக்டா? r ஸ்கொயர் ஹச்சுக்கு தான் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து வேல்யூ வந்து அசியூம் பண்ணி போடலாம், இல்லை வந்து ஃபார்முலாவில் நீங்கள் போடலாம், இல்லை நிறைய மெத்தட் இருக்குது. இதில் நீங்கள் என்னன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதில் நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சக்சஸிவ் ரேட் ஃபார்முலா தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? மற்றது நீங்கள் அசியூம் பண்ணி போடுறத விட சக்சஸிவ் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? அதனால் நான் அதான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வேல்யூ பாருங்க, இங்கே 27%, இங்கே 165 கொடுத்துருக்கான். இப்போ ஒருவேளை ஒரு 30, 20 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலராக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே 27, 165 இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நான் வந்து சக்சஸிவ் ரேட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வால்யூம் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆர் ஸ்கொயர் ஹச்சுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 27 நான் 2 டைம் இது பண்ணோம். ஓகேவா? சக்சஸிவ் ரேட்டில் அப்போ பண்ணாக்கா டிக்ரீஸ் ஆகுது, அதனால -27 plus 27 into 27 divided by 100. ஸோ இது போட்டாக்கா எனக்கு ஆர் ஸ்கொயரில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 27 ஸ்கொயர் வந்து 729. ஓகேவா? ஸோ 729 டிவைடட் பை 100 7.29 வரும். நான் 7.3 வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? ஸோ அப்போ 54 minus 7.3 46.7. அப்போ எனக்கு 46.7% என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆர் ஸ்கொயர்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயருக்கு இப்போ பண்ணியாச்சு. இப்போ ஹைட்டும் வச்சு பண்ணும்ல. ஸோ ஆர் ஸ்கொயருக்கும் ஹெச்சுக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வந்திருக்கு 46.7. ஹைட் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 165 minus 46.7 into 165 divided by 100. ஸோ இது 5 ஆல கேன்சல் பண்ணுறேன். 5 ஆல கேன்சல் பண்ணால் இது 33, இங்கே 20, அடுத்து இதை 2 ஆல கேன்சல் பண்ணால் 23.3. ஓகேவா? டிவைடட் பை 10 இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 23.3 இங்கே 10ஆல இங்கே டிவைட் பண்ணிட்டாக்கா 2.33 வருமா? ரைட்டு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 2.33 into 33 என்ன மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 2 வந்து 33ஆல மல்டிப்ளை பண்ணால் 66 ப்ளஸ் 0.33 எப்படி எழுதிக்கலாம் 1/3 எழுதலாமா? அப்போ 1/3 into 33 11. ஸோ அப்போ என்ன வரும்னா இந்த இடத்துல 77 வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ minus 46.7 plus 165 minus 77. ஸோ இப்போ minus 46.7 plus இங்கே 165 minus 77 88. ஸோ அப்போ 88ல 46.7 போச்சுன்னா 41.3%. அவ்வளோதான். அப்ராக்சிமேட்டா இதில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வேல்யூ 41.3. அப்ராக்சிமேட்டா இதுக்கு எதுக்கு க்ளோஸராக இருக்குன்னு கேட்குறாங்க 41%. ஓகேவா? ஸோ இதில் கேல்குலேஷன் தான் விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டக்குன்னு பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கேட்கும்போது ஓகேவா இது கொஞ்சம் ஈஸியாக வரும். அடுத்த சம். The area of the one side of the rectangular box is 45 cm square. The area of the another adjacent side is 24 cm square. If the area of the top of the surface is 30 cm square, find the volume of the box. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த கியூபாய்டை தான் அவன் எப்படி சொல்லியிருக்கான். ஓகேவா? அந்த கியூபாய்டில் என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு கியூபாய்டல் பாக்ஸ் இருக்கு. அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த
இது என்னதுன்னா ஒரு ரெக்டாங்கிளா, கரெக்டா? இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஏரியா வந்து 45 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. இன்னொரு இதுக்கு பக்கத்துல உள்ள அட்ஜசன்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னதுன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அடுத்து இந்த ஏரியா டாப் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னா வால்யூம் என்னன்னு கேக்குறான். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்னது? LBH தானே, கரெக்டா? அப்ப எனக்கு LBH தான் வேணும். இது என்னதுன்னா லென்த், பிரெத், ஹைட். சோ இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா என்னது? இது லென்த் இன்டு ஹைட்டா, இது பிரெத் இன்டு ஹைட். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத், கரெக்டா? சோ அப்ப இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா எனக்கு தேவை என்னது வேணும்? LBH தான் வேணும், கரெக்டா? சோ அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இங்க L இன்டு B, அடுத்து இங்க B இன்டு H, இங்க அதே மாதிரி L இன்டு H. ஓகேவா? சோ L இன்டு B. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்னா இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணா LBH ஹோல் ஸ்கொயர்னு வரும். எல்லாமே 2 டைம் இருக்கும். ஓகேவா? சோ இங்க ஒரு L, இங்க ஒரு L, இங்க ஒரு B, அதே மாதிரி இங்க ஒரு B. சோ அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 2 டைம் இருக்கும். அப்ப ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்ப இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 45 இன்டு 30 இன்டு 24. ஓகேவா? இது LBH ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ நான் ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆயிரும்? LBH டைரக்டா கிடைச்சிருமா? LBH தான் வால்யூம். ஓகேவா? இதை நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? 9 இன்டு 5 பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இதை 6 இன்டு 5 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது 3 இன்டு 2 இன்டு 5. இது வந்து 8 இன்டு 3. ஓகே, 8 இன்டு 3 பிரிச்சுக்கிறேன். இப்ப இந்த 9 வந்து ரூட்ல இருந்து வெளியே வரும்போது 3ன்னு வரும். அடுத்து இங்க 2 3 இருக்கு, அது ரூட்ல இருந்து வெளியே வரும்போது 3ன்னு வரும். அடுத்து 2 5 இருக்கு, அது ரூட்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு 5ன்னு வரும். அடுத்து பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 8 இன்டு 2 16. 16 ரூட்ல இருந்து வரும்போது வெளியே 4ன்னு வரும். அவ்வளவுதான். சோ இங்க என்னது? 20, இங்க ஒரு 9. சோ ஆன்சர் 180. ஓகேவா? சோ அப்ப இதோடைய வால்யூம் பாத்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? Next sum. The volume of the right circular cylinder is 4851 and its curved surface area is 462 centimeter square if the cylinder is generated by rotating a rectangle about its length by 360 degree. Okay, then condition. Okay, what will be the perimeter of this rectangle? Okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டருடைய வால்யூமும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிண்டரை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்கிளை வந்து லென்த் வைஸாக ரொட்டேட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு பெரிமீட்டர், எனக்கு அந்த ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வால்யூமுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ரேஷியோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வால்யூம் வந்து என்னதுன்னா πr ஸ்கொயர் h. அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா 2πrh. ஓகேவா? ஸோ இதில் பை கேன்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேன்சல், ஹச் கேன்சல். ஸோ அப்போ ஆறுக்கும் r இங்க என்னது 2வா? r/2 இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க வால்யூம் என்ன கொடுத்திருக்கான்? 4851/462. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். இந்த ரேஷியோ எடுத்தாக்கா 231 நான் இதை வந்து நான் டிவைட் பண்ணா 2 டைம் இங்க வந்து 1 டைம் 221. ஓகே, ஸோ அப்போ இங்கே r/2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 21/2க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சு? r உடைய வேல்யூ 21ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இதுல இருந்து. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எய்தர் நீங்கள் வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 2πrh, 2π ரேடியஸ் தெரியும் 21,
h equal to அதான் கொடுத்துட்டான் 462ன்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 21 கேன்சல் பண்ணாக்கா இல்லை 21 ஓகே இதை நான் அப்படியே 3ன்னு வச்சுக்கிறேன். 44 கேன்சல் பண்ணுறேன். 44 கேன்சல் பண்ணால் 1 டைம் பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். 10.5 ஓகேவா? ஸோ 10.5 இருக்கு. இதை அகைன் நான் 3 கேன்சல் பண்ணால் 3.5ன்னு வரும். அதாவது h வந்து 3.5. அதாவது நான் எப்படி வச்சுக்கிறேன்னா அதை ஃப்ராக்ஷனில் வச்சுருக்கேன். 7/2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போதான் முக்கியம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் வந்து ரேடியஸும் ஹைட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? எதுக்கு? அந்த சிலிண்டருடைய ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் இவன் கொடுத்துட்டான். இந்த சிலிண்டர் வந்து ஜென்ரேட் ஆகுது. எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளை வந்து 360 டிகிரில லென்த் வைஸ் ரொட்டேட் பண்றனால அப்படின்னு கொடுத்துட்டான். புரியுதா? ஸோ அப்போ இப்படி ரொட்டேட் பண்றாங்க. புரியுதா? அதாவது இப்போ இது லென்த்னு வச்சுக்குவோம், இது பிரெத்து. இப்போ லென்த் வைஸ் ரொட்டேட் பண்றான்னா என்ன அர்த்தம்னா இப்படி ரொட்டேட் பண்றாங்க. புரியுதா? ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆயிருமா? புரியுதா? ஸோ அப்போ அங்க லென்த்ன்றது என்னவாகும்னா இங்க ரெக்டாங்கிளுடைய லென்த் தான், சாரி ரெக்டாங்கிளுடைய இது L into B னு ரெக்டாங்கிளுடைய லென்த் தான் பாத்தீங்கன்னா சிலிண்டருடைய ஹைட். அதே மாதிரி ரெக்டாங்கிளுடைய பிரெத் தான் பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு ரேடியஸ். ஓகேவா? இதுல என்ன டவுட் வரும் அப்படின்னா அதையும் சொல்றேன். காமனா வரக்கூடிய டவுட் இங்க வந்து எப்படி நீங்க பிரெத் வந்து ரேடியஸ்னு எடுத்தீங்க, இங்க டயாமீட்டர் வராதா? இந்த ஃபுல் லென்த் வந்து பிரெத் தானே, அப்போ வந்து இது டயாமீட்டர் வராதா, ஏன் ரேடியஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். சொல்றேன் அதையும். இதுதான் ரெக்டாங்கிள். ஓகேவா? இது என்ன பண்றான்னா இப்படி ரொட்டேட் பண்றான். புரியுதா? ஸோ இதை இப்படி சுத்துறான். இதுதான் இந்த லென்த் தான் இருக்கு பாத்தீங்களா, இதை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு இப்படி சுத்துறான். அப்ப சுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்படி சுத்தும். அப்ப பாத்தீங்கன்னா இதை சுத்தி பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கும், ஆக்சிஸா இருக்கும். புரியுதா? ஸோ அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு என்னது? இது ரேடியஸ் ஆயிருமா? புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆயிரும்? ரேடியஸ் ஆயிரும். ஓகேவா? அதாவது இந்த ரெக்டாங்கிளுடைய இந்த பிரெத் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆயிரும்னா சிலிண்டருக்கு ரேடியஸா வரும். புரியுதா? ஏன்னா இப்படி சுத்துறான். இது ஆக்சுவலா 3Dல இருக்கால் நீங்க இமேஜின் தான் பண்ணோம். இப்போ நான் லைவா நான் சொன்னேன்னா நான் கை ஆக்ஷன் வச்சு சொல்லிடலாம். பட் இங்க எழுதுறதுனால எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. பட் புரிஞ்சுக்கோங்க எப்படின்ட்டு. ஓகேவா? இதை லென்த் வைஸ் ரொட்டேட் பண்றான்றப்ப இது என்னன்னா இப்படி சுத்துறான். ஓகேவா? அந்த இடத்துல வந்து அப்படி திருப்புறான். ஓகேவா? 360 டிகிரிக்கு திருப்புறான். ஓகேவா? அப்ப இந்த இடம் என்ன ஆகும்னா இது ஃபர்ஸ்ட் இங்கிட்டு இப்படி வரும், அடுத்து இப்படி போகும். அப்படிதான் 360 டிகிரி சுத்துறான். அப்படின்றப்ப இது எனக்கு என்ன ஆயிரும்? இது ஹைட்டா இருக்கும். அந்த ஹைட்டை ஆக்சிஸா வச்சு அப்படியே ரொட்டேட் பண்றான் 360 டிகிரில. அப்ப சுத்தி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். இது என்னதுன்னா இது ரேடியஸா வந்துடும். புரியுதா? இந்த பிரெத் வந்து ரேடியஸ். ஓகேவா? எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நீங்க இதுல நீங்க தப்பு விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓகேவா? சம்மு ஃபுல்லா தப்பாயிரும். நீங்க இல்லைன்னா ஆன்சரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்காது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஓகே. ஸோ இங்க பிரெத் வந்து ரேடியஸ் ஆயிடுச்சா? இப்போ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் என்னது? பெரிமீட்டர்ன்றது பாத்தீங்கன்னா 2 into L plus B. ஸோ 2 into L plus B. லென்த் என்னது? லென்த் தான் ஹைட்னு சொல்லியாச்சு. கரெக்டா? ஓகே. என்னது? 7/2 பிளஸ் அடுத்து பிரெத்ன்றது பாத்தீங்கன்னா என்னது? ரேடியஸ். ரேடியஸ் என்ன? இங்க 21 கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணாக்க என்ன வரும்னா 7 + 42 49 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். Mahita is painting the 4 walls of her study room, which is shaped like a cube with a side length 18.5 feet. What is the total surface, total area she needs to paint? Okay.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஹிதா வந்து 4 வால் அவளோட ஸ்டடி ரூம் இருக்கு, அதுல வந்து 4 வாலையுமே பெயிண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த லென்த் கியூப் அது கியூபிக்கல் ஷேப்ல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அந்த கியூபுடைய லென்த் கொடுத்துட்டான் 18.5 ஃபீட்னு கொடுத்துட்டான். அப்ப அந்த 4 ரூமையும் பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஏரியா வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க 4 வால் வந்து இது பண்றாங்க. ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா பெயிண்ட் பண்றாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்ப டாப்பையும் பாட்டமும் எடுத்திருக்க மாட்டாங்க. கரெக்டா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 6a². கரெக்டா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப்னு பார்த்தீங்கன்னா 4a². அப்ப லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியால தான் அவங்க பெயிண்ட் பண்ண முடியும், ஏன்னா 4 வால்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4a² தான் நீங்க பெயிண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அவ்வளவுதான். இங்க ஏன்றது கொடுத்துட்டான். எவ்வளோனா 18.5 இருக்கா. நான் 18.5 நான் எப்படி வைக்கிறேன்னா 37/2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ a²னா இங்க 37/2 37/2 கேன்சல் ஆயிரும். 37² என்னவோ அதான் ஆன்சர் 1369. ஓகேவா? அதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாடல் தான். இதுல என்ன ஒரு சேஞ்ச்னா அங்க கியூப் ஷேப் பார்த்தோம், இங்க கியூபாய்டு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா லென்த் பிரெத் ஹைட்னு கொடுத்துட்டான். ஓகேவா? சோ இதுல அப்ப 4 வாலை வந்து எனக்கு வந்து 4 வாலுடைய ரூமுடைய ஏரியா எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம கியூபை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் சைடு, 4 சைடுமே ஈக்குவல். இப்ப டாப் பாட்டம் மட்டும் வராதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ 4a² வரும்னு சொன்னோம். கரெக்டா? இங்க என்னதுன்னா அதே தான். அப்ப 4 வால் பில்ட் பண்றீங்க அப்படின்னா டாப் பாட்டம் மட்டும் வராது. கரெக்டா? ஸோ இங்க டாப் பாட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா L/B அது மட்டும் வராது. பாருங்க புரியும். ஸோ இது லென்த் பிரெத் ஹைட். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத் ஹைட். கரெக்டா? ஸோ அப்ப சாரி லென்த் பிரெத் ஹைட் இங்க இல்லை, லென்த் அது பிரெத், அங்கேயும் பார்த்தீங்கன்னா லென்த் தான். ஓகே. ஸோ அப்ப இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா என்னதுன்னா என்னது, இது ஒரு மேல இருக்கிற ரெக்டாங்கிள் தானே. ஸோ அப்ப L/B அதே மாதிரி கீழே இருக்குமா? கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா L/B. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா வராது, மற்ற ஏரியா எல்லாமே வரும். கரெக்டா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இந்த L/B என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாமா? இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, பட் அது எப்படி வந்துச்சுன்றது தெரியணும். ஓகேவா? இது 4 வால்ஸ் ஆஃப் த ரூம்னு கொடுத்தாலே 2h × L/B நீங்க போட்டுறணும். பட் இது வந்து எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2 × LB + BH + HL. இதுல பாத்தீங்கன்னா என்னது, மேல ஒரு L/B போகும், அடுத்து கீழே ஒரு L/B போகுமா, அதாவது 2 L/B போயிடுமா. அப்ப இந்த இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இருக்காது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த 4 வால்ஸா இருக்கும். கரெக்டா? இதுல H காமனா இருக்கா, அந்த H நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா 2H × L/B. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு புரியணும், நீங்க இதை வந்து எப்படி வந்துச்சுன்றது தெரியணுன்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த டைம்லாம் பார்க்கும்போது ஏரியா ஆஃப் த 4 வால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரூமோடைய 4 வாலுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலே கியூபாய்டல் ஷேப்பா இருந்துச்சு அப்படின்னா 2H × L/B நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுறணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 2H H என்னது 11 × L/B. ஸோ L/B இங்க என்னது 11, அதுக்கப்புறம் 8 19. அவ்வளோதான். ஸோ 2 × 11 × 19 யூனிட் டிஜிட் பார்த்துடலாமா? ஓகே. 9 9 × 2 8 யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 8ல் முடியணும். 418 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சம்மு, அடிக்கடி கேட்குறாங்க. A hollow spherical shell is made of a metal of density 28 g/cm3. Its internal and external radii are 2 cm and 5 cm respectively. What is the approximate weight of the cell? Okay. Internal and external radii 2 cm and 5 cm கொடுத்துட்டாங்க. அப்பனா என்னன்னா இன்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஹாலோ ஸ்பியர் உடைய வால்யூம் என்ன அப்படின்னா 4/3 π
கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப், அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ அதான் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகே, இங்க கேட்கறதா நான் வால்யூம் கேட்கல, இங்க என்ன கேட்டிருக்கான்றத பாருங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெயிட்ன்றது என்னதுன்னா, வெயிட்ன்றது வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வெயிட் உடைய ஃபார்முலா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வால்யூம் கண்டுபிடிச்சு அதோட நான் டென்சிட்டியை நான் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதில் வால்யூம் கண்டுபிடிக்கணும். 4/3 இன்ட்டு இது என்னதுன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 கியூப் 125 மைனஸ் 8 117. புரியுதா? 125 மைனஸ் இங்க 2 கியூப் 5 கியூப் மைனஸ் 2 கியூப் அதான் 117. ஓகேவா? இன்ட்டு இந்த டென்சிட்டி போட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும், டைரக்டா எனக்கு வெயிட் என்னன்றது தெரிஞ்சிருமா? புரியுதா? 28. இப்போ இது என்னதுன்னா இதுதான் டோட்டலா இந்த ஸ்பெரிக்கல் செல்லுடைய வெயிட்டா இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதை தான் கேன்சல் பண்ண போகிறோம். அதை கேன்சல் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணால் இது 4 டைம், அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ணால் 39. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுலாம் விஷயமே 4 into 22 88 88 into 4 88 into 4 320 352 352. ஓகேவா? 352 into 39. இவன் அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்கான். நான் என்ன பண்றேன்னா இதை நான் இன்ட்டு 14 வச்சுக்கிறேன். 14 வச்சுட்டு அதுக்கு நியர்பையா என்ன இருக்கும் நான் அதை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 352 into 40 352 into 4 700 1400 1400 1408 14080. ஓகேவா? அவன் கிலோகிராம்ல கேட்குறான். ஓகேவா? அப்போ கிலோகிராம்ல கேட்குறான். நம்மளுக்கு வந்தது எதில் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூப்ல இங்க இருக்கு. ஓகே, அதாவது கிராம்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமை பொறுத்த வரைக்கும் சென்டிமீட்டர் கியூப், இது வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ சென்டிமீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போ கிடைக்கிறது கிராம்ல கிடைக்கும். இது கிராம். ஓகேவா? அவன் கேட்கறது கிலோகிராம்னா அப்போ என்ன பண்ணும், டிவைடட் பை 1000. ஓகேவா? அப்போ 14.08 கிலோகிராம். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 14 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன மல்டிப்ளை பண்ணோம், 39 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நான் 40 பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வேல்யூவை விட இதுக்கு நியர்பையாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் இந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்கணும். அப்போ 14க்கு நியரஸ்டாக இது 14 விட கம்மியாக உள்ள வேல்யூ எதுவோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது அடிக்கடி கேட்குறாங்க இந்த மாடல் சம்மை. அடுத்த சம் பார்க்கலாம். The radius of the spherical balloon increases from 5 cm to 10 cm when more air is added to it. What is the ratio of the volume of the original balloon to the volume of the inflated balloon? Inflated na அந்த காத்து அடிச்சதுக்கு அப்புறம் பெருசாகும்ல, அதான் இன்ஃப்ளேட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரிஜினலாக இருக்க பலூனுக்கும் இங்கே வந்து ஏர் வந்து என்ன பண்ணுறான்னா அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பலூன் பெருசாகும்ல. அப்போ பெருசாகும் போது அந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருந்த ரேடியஸை இப்போ 10 சென்டிமீட்டர் ஆயிருக்குன்னு கேட்குறான். அப்போ ஒரிஜினலாக இருந்த அந்த பலூனுடைய வால்யூமுக்கும் இப்போ இந்த காற்று அடிச்சதுக்கு அப்புறம் பெருசாயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த பெரிய பலூனோட வால்யூமுக்கும் என்ன அந்த வால்யூமுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4πr². கரெக்டா? ஸோ இப்போ ஸ்பியருடைய வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, சாரி இது என்னது 4πr²ன்றது சர்ஃபேஸ் ஏரியா. அவன் கேட்கறது வால்யூம் கேட்குறானா? ஓகே, அப்போ 4/3 πr³. அப்போ வால்யூம் அகைன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³. ஏன்னா 4/3ன்றது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஓகேவா? அது ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பையன்றதும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ வால்யூம் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்,
ஆர் கியூபுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ நான் ரேடியஸ் நான் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும், டைரக்டா வால்யூம் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுல இருந்தே ரேடியஸ் வந்து என்ன கொடுத்திருக்கான், ஒரிஜினல் பலூனுக்கும் இன்ஃப்ளேட்டட் பலூனுக்கும் உள்ள ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2. இது ரேடியஸ். ஓகேவா? நான் ரேடியஸை கியூப் பண்ணா அதுதான் என்னவா இருக்கும், வால்யூம் உடைய ரேஷியோவா இருக்கும். அப்ப நான் இதை கியூப் பண்ணிட்டா டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சிரும், வால்யூம் உடைய ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிடும், 1:8. ஓகேவா? இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இதெல்லாம் ஃபார்முலா உட்காந்து நீங்க போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A cube of side 5 cm and cuboid of the measurement 35 cm and 15 cm and 15 cm respectively of the same metal are melted and made into cubes of side 10 cm each. The number of cubes of side 10 cm thus formed is. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கியூப் இருக்கு, ஒரு கியூபையும் ஒரு கியூபாய்டையும் என்ன பண்றாங்கன்னா மெல்ட் பண்றாங்க. மெல்ட் பண்ணி அகைன் ஒரு பெரிய சைஸ்ல உள்ள ஒரு கியூபா ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஒரு பெரிய சைஸ் கியூப் வந்து ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த கியூப் வந்து எத்தனை கியூப் வந்து என்னால ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, கியூப் 5 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூபும் அதே மாதிரி 35 சென்டிமீட்டர் லென்த்து, 15 சென்டிமீட்டர் பிரெத்து, 15 சென்டிமீட்டர் ஹைட்டு, இதை ரெண்டையும் என்ன பண்றாங்கன்னா மெல்ட் பண்ணி அகைன் ஒரு கியூப் வந்து ஃபார்ம் பண்றான். அந்த கியூபுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா? அப்ப மெல்ட் பண்ணி இன்னொரு ஃபிகரா மாத்துறான்னா என்ன அர்த்தம், வால்யூம் வந்து ஈக்குவல் அர்த்தம். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ப இதுல வால்யூம் ஈக்குவல், எதோடைய வால்யூம், இந்த ரெண்டுடைய வால்யூம் ஆட் பண்ணா எந்த வால்யூம் கிடைக்கணும், அந்த கியூப் இருக்கு பாத்தீங்களா 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூப் உடைய வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ கியூப் உடைய வால்யூம் என்ன, ஏ கியூப் 5 × 5 × 5 இதோடைய வால்யூம் பிளஸ் கியூபாய்டு உடைய வால்யூம் என்னது, L × B × H 35 × 15 × 15. இந்த ரெண்டு வால்யூம் ஆட் பண்ணா அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூப் உடைய வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஆனா எனக்கு எத்தனை கியூப் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்குன்றது தெரியாது, அதனால எக்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை 5ஆல கேன்சல் பண்றேன். ஓகேவா? 7, இங்க ஒரு 5 கேன்சல் ஆயிரும். அடுத்து 5ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க ஒரு 5 கேன்சல் ஆகும். அடுத்து அகைன் ஒரு 5ஆல கேன்சல் பண்ணா 3, 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதை உட்காந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க பண்ற தப்பே என்னன்னா இந்த பெரிய வேல்யூ வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. கால்குலேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா பண்ணுன்னு பாருங்க. காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ண வேண்டிய டைம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேஷன் ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, 35 × 15 × 15 போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 125 போட்டு இதை ஆட் பண்ணி இதை அகைன் டிவைட் பண்ணிட்டு இப்படி இருப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லை. காமனா உள்ளது நீங்க அடிச்சிட்டாலே வேல்யூ சிம்பிள் ஆயிரும். இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்றது ஈஸியா வரும். 7 × இங்கே 21 63, இங்கே ஒரு 1. ஸோ அப்போ 64 ஈக்குவல் டு 8x. அப்போ x உடைய வேல்யூ என்னதுன்னா 8. அப்போ எத்தனை கியூப் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூப் வந்து எனக்கு 8 கியூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். The shorter length of the side of a rectangle is 21 centimeter less than the longer side. The numerical value of its area equal to 7 times the numerical value of the perimeter. What is the length of the longer side? Okay, இதெல்லாம் ஈஸி தான். இங்கே நான் வந்து லாங்கர் சைடை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஷார்ட்டர் சைடை பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ லாங்கர் சைடு, இது ஷார்ட்டர் சைடு எப்படி இருக்குன்னா லாங்கர் சைடை விட 21 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கு. அதாவது A = B - 21. ஓகேவா? அடுத்து நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ஏரியான்றது என்னது, A × B. ஸோ இப்போ A × B எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 7 times the value of the perimeter. பெரிமீட்டர்ன்றது என்னது, 2 × L + B. ஓகேவா? ஸோ அப்போ 2 × இங்கே A + B இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இங்கே ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கா, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணா AB உடைய வேல்யூ கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதில் சால்வ் பண்ணி இதோட லென்த் என்ன வருது, லாங்கர் சைடு என்ன அப்படின்றத நீங்கள் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இது முக்கியமான சம்மு. The diameter of a metallic solid sphere is 42 centimeter.
it is melted and drawn into wire with a cross sectional dimension of 0.6 centimeter. Find the length of the wire. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the diameter of the metallic solid sphere னு கொடுத்துட்டான். ஓகேவா, அதாவது ஸ்பியரை வந்து மெல்ட் பண்ணி என்ன பண்றான்னா ஒரு இதா மாத்துறான், ஒரு வயரா மாத்துறான். அப்ப அந்த வயருடைய லென்த் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்ப இங்க பாருங்க, வால்யூம் ஈக்குவலா இருக்குமா? இப்பதான் நான் சொன்னேன், ஒரு ஃபிகரை இன்னொன்னா மாத்துறாங்க, மெல்ட் பண்ணி இன்னொன்னா மாத்துறான் அப்படின்னா கண்டிப்பா வால்யூம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டா? ஸோ அப்ப இங்க ஸ்பியருடைய வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா, இங்க டயாமீட்டர் 42, அப்ப ரேடியஸ் வந்து 21. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இன்னும் இதோட வால்யூம்க்கு, இந்த வயருடைய ஆக்சுவலா வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கணும். இங்க மெல்ட் பண்ணி என்ன பண்றான், ஒரு வயரா ஃபார்ம் பண்றாங்க. கரெக்டா? வயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் இருக்கும். புரியுதா? வயருக்கு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 3 டைமென்ஷனல் கிடையாது, அது 2 டைமென்ஷனல். அப்ப இத எப்படி வந்து இங்க வால்யூம் கொண்டு வரணும்னா ஏரியா இன்ட்டு அந்த வயருடைய லென்த் போட்டாக்க என்ன தெரிஞ்சிடும்னா வால்யூம் என்னன்றது கிடைச்சிடும். புரியுதா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு அந்த லென்த். புரியுதா? ஸோ இந்த வயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் லென்த்தாக தான் இந்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்டு இதோடைய லென்த் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா வால்யூமாக இருக்கும். புரியுதா? அப்போ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. ஓகேவா? அப்படி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா πr ஸ்கொயர், இதோட கிராஸ் செக்ஷனல் என்னது ஏரியா வந்து πr ஸ்கொயர் இன்ட்டு எவ்வளோ லென்த்துக்கு இருக்கு ஹைட். ஓகேவா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைச்சிரும். ஓகே, ஸோ πr ஸ்கொயர் இங்கே என்னது 0.6, அது வந்து டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 0.3, நான் 3/10 வச்சுக்கிறேன். πr ஸ்கொயர். ஓகேவா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பை கேன்சல் ஆயிருமா? ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 டைம் எடுத்து 7 அகைன் 7. ஸோ 243 இன்ட்டு 4, 243 இன்ட்டு 4 243 தானே 343 இன்ட்டு 4. ஸோ இப்போ 350 into 4 1400 minus 28 1372 இங்க என்ன இருக்கு into 100 இருக்குமா? ஓகேவா? இதுதான் லென்த். இது என்னதுன்னா அவன் கேட்கறது மீட்டர்ல கேட்கறான், நமக்கு கிடைச்சது என்னது இது சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திரம் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 போடுவோமா? அப்போ இந்த 100 ஆப்வியஸா கேன்சல் ஆயிரும். அப்போ லென்த் பாத்தீங்கன்னா 1372. இதுதான் பாத்தீங்கன்னா இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, இது முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு 3 டைமென்ஷனல் நீங்க பண்ணிருவீங்க, 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் ரெண்டும் கொடுத்தா அது எப்படி பண்ணுன்றது தெரியணும். வால்யூம் ஈக்குவேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஏரியா தான் உங்களுக்கு 2 டைமென்ஷனல்ல கிடைக்கும். அப்ப ஏரியா கொடுத்துட்டானா கண்டிப்பா திக்னஸோ இல்ல லென்த்தோ இல்ல ஹைட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவே லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வால்யூம் கிடைச்சிடும். அதை ஈக்குவேட் பண்ணாக்கா ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இந்த சம்மு. ஓகேவா? இதை கவனிங்க, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இதுல அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மேல உள்ளது அந்த சம் ஆஃப் எட்ஜ்ன்றது, அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த சம்மே நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஆனா அது இல்லாம எப்படி பண்ணுன்றது சொல்றேன். ஓகேவா? first question read பண்ணுங்க. The sum of the length of the edges of the cube is equal to the sum of the lengths of the edges of the cuboid whose length, breadth and height are in the ratio 4:3:1. Find the volume of the cuboid if the volume of the cube is 512 centimeter cube. ஓகே, இப்போ கியூப் உடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. இங்க என்னதுன்னா sum of the length of the edge of the cube, கியூப் உடைய எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எட்ஜஸ் உடைய லென்த் உடைய சம்மு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா கியூபாய்டுடைய எட்ஜுடைய லென்த் உடைய சம்முக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு கியூப்ல மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா?
கியூப் உடைய சைடு அதாவது லென்த் கியூப் உடைய லென்த் பாத்தீங்கன்னா நான் ஏன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே சோ கியூப் உடைய லென்த் ஏ அப்படின்னா கியூபை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்கும்னா 12 எட்ஜ் இருக்கும் அப்ப ஏ பிளஸ் இதோட சம் ஆட் பண்ண என்ன வரும் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் எத்தனை டைம் 12 டைம் போடுவீங்களா அப்ப 12a ஓகேவா இதோட சம் என்னதுன்னா 12a அது எதுக்கு ஈக்குவலா இருக்கான் இங்க கியூபாய்டுடைய லென்த் சாரி எட்ஜ் உடைய லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடைய சம்முக்கு ஈக்குவலா இருக்குன்ட்டு ஓகேவா ஸோ அப்ப கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்கும்னா அதாவது லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 லென்த் இருக்கும் புரியுதா அதாவது பாட்டம்ல 2 லென்த் இருக்கும் டாப்ல 2 லென்த் இருக்கும் அதே மாதிரி தான் ஹைட் பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஹைட் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் 2 ஹைட் இருக்கும் ஓகேவா சாரி 2 2 4 ஓகேவா மொத்தம் 4 லென்த் 4 பிரெத் 4 ஹைட் ஓகேவா ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 12 எட்ஜ் தான் ஓகேவா ஸோ அதில் 4 லென்த்து 4 பிரெத்து 4 ஹைட்டு அதில் தான் பிரெத்து லென்த்து ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க இதில் காமன் மல்டிபிள் இருக்குமா நான் அதை பின்னு வச்சுக்கிறேன் இது எல்லாமே ஈச் 4 எட்ஜ் ஓகேவா லென்த்து 4 எட்ஜ் பிரெத்து 4 எட்ஜ் அதே மாதிரி ஹைட்டு 4 எட்ஜ் ஓகேவா ஸோ அப்போ 4b + 3b + b என்னதுன்னா 8b × 4 டைம்ஸ் இருக்கும் எல்லாமே ஓகேவா இப்போ நான் இதுக்கு ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8:3 அதாவது இங்க ஏன்றது பார்த்தீங்கன்னா கியூப் உடைய இந்த லென்த் பின்றது பார்த்தீங்கன்னா இங்க மல்டிப்ளை ஆன காமன் மல்டிபிள் இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ இங்க ஏன்றதான் பார்த்தீங்கன்னா எதோடைய லென்த்னு சொன்னேன் இங்க கியூப் உடைய லென்த்னு சொன்னேன்னா கியூபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கான் வால்யூம் கொடுத்துட்டான் 512 அப்படின்னு கொடுத்துட்டான் இப்போ நான் இதை நான் கியூப் பண்றேன் ஏ வந்து 8னா இதை நான் கியூப் பண்ணா என்ன வரும் வால்யூம் கிடைச்சிருமா கரெக்டா ஏ கியூப் 512 அப்போ 512 பார்ட் தான் 512னா 3 பார்ட் என்னவா இருக்கும் 3ஆ இருக்கும் அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இங்க காமன் மல்டிபிள் அந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே 3ன்றது தெரிஞ்சிருச்சு ஓகேவா அப்ப இது காமன் மல்டிபிள் 3ன்றது தெரிஞ்சிருச்சு இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கியூபாய்டு உடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா ஓகே L × B × H தானே கியூபாய்டுடைய வால்யூம் கரெக்டா இங்க 4b இருக்கும்ல எல்லாத்துலயும் காமன் மல்டிபிள் b இருக்கும்னு சொன்னா அப்ப 4b னா 4 × 3 அதே மாதிரி பிரெத் பாத்தீங்கன்னா 3 × 3 ஹைட் பாத்தீங்கன்னா 1 × 3 கரெக்டா சோ அப்ப 4 × 3 × 1 × 3 × 3 × 3 அவ்வளவுதான் சோ அதாவது 12 × 3 × 3 × 3 12 × 27 ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாக்கா 270 + 54 324 அவ்வளோதான் ஸோ அப்போ கியூபாய்டுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 324 சென்டிமீட்டர் கியூப் ஓகேவா இப்போ இது எப்படி இல்லாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அவன் என்ன கேட்கறான்னா வால்யூம் தானே கேட்கறான் கரெக்டா எதோடைய வால்யூம் கேட்கறான் கியூபாய்டுடைய வால்யூம் கேட்கறான்னா அப்ப கியூபாய்டுடைய வால்யூம் வந்து L × B × H தானே கரெக்டா அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 4 × 3 12 கண்டிப்பா வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 உடைய மல்டிபிளா தான் இருக்கணும் கரெக்டா ஸோ 12 உடைய மல்டிபிளா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 324 தான் ஓகேவா ஸோ அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க 324 தான் 12ஓட மல்டிபிள் நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை 2 ஆப்ஷன் 12ஓட மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கணும்ல அதுக்காக தான் அது சொன்னது இந்த இது ரொம்ப முக்கியம் இதுல தான் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேவா ஏன்னா இதுல எத்தனை எட்ஜ் இருக்குன்றது தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரேஷியோவே கிடைக்கும் நீங்க இதை கரெக்டா சால்வ் பண்ண முடியும் இல்லைன்னா இதை பாத்தீங்கன்னா விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும் okay அடுத்த sum a right circular cone is 6.7 cm high and the radius of its base is 17.6 cm it is melted and recast into the new right circular cone
with the base radius 8.8 cm. Find the height of the new cone. இது ரொம்ப ஈஸியான சம் தான். அப்படியே மெல்ட் பண்ணி என்ன பண்றான், ஒரு கோணை இன்னொரு கோணா மாத்துறான், ரெண்டோடைய வால்யூம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஹைட் என்னன்னு கேட்குறான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? அடுத்தது, in an obtuse angle triangle ABC, the length of its longest side AB is 50 cm and one of the other two side is 42 cm. If the area of the triangle is 294 cm square, what is the length of the third side? Okay. ஸோ என்னதுன்னா, இங்கே ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னதுன்னா, ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து லாங்கஸ்ட் சைடு 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரிமைனிங் டூ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 42ன்னு கொடுத்துட்டான், இன்னொரு சைடு இப்போ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே இந்த மாதிரி ரெண்டு சைடு கொடுத்துட்டு மூணாவது சைடுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ட்ரையாங்கிளை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொசைன் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டு சைடு கொடுத்துட்டு மூணாவது சைடு கேட்குறான் அப்படின்னா, அதாவது வேற எந்த அடிஷ்னல் இதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் எதுவும் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். அது ஃபாலோ ஆகலை. அது இப்போ நான் 50க்கும் 42க்கும் ரேஷியோ வச்சு பாருங்கள். அது ஏதாவது ட்ரிப்ளெட் கீழே வருதான்றதை பாருங்கள். வரலை அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கண்டிப்பாக கொசைன் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட் ஆங்கிளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொசைன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் ஏரியா கொடுத்துட்டாங்க 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது, ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. கரெக்டா? இங்கே பேஸ் என்னன்றது தெரியாது, ஹைட்டும் என்னன்றது தெரியாது. ஓகேவா? இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்கு ஆங்கிள் வச்சு. என்ன ஃபார்முலானா, ஹாஃப் ஏபி சைன் தீட்டா. ஓகேவா? அதாவது ரெண்டு சைடு, இது ஏ இது பி அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீன்ல உள்ள ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா அதோட ஏரியா என்னன்னா ஹாஃப் ஏபி சைன் தீட்டா. அப்போ 50 இன்ட்டு 42 இன்ட்டு சைன் தீட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 294. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 21, அடுத்து இங்கே 21ஆல் கேன்சல் பண்ணாக்கா 1 டைம் 4. அப்போ சைன் தீட்டா வந்து 7/25. ஓகேவா? 7/25. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் லென்த் கண்டுபிடிக்கணும்னாலே கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு தேவை என்னதுன்னா, கொசைனால என்னது காசு. அப்போ காஸ் தீட்டா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே 725 இதுக்கு ட்ரிப்ளெட் நீங்கள் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டலாம். இல்லைன்னா இந்த கொஷினே பெருசாக போகிற மாதிரி ஆகும், ரொம்ப பெருசாக போகும். ஓகேவா? 724/25. அப்போ காஸ் தீட்டான்றது பார்த்தீங்கன்னா 24/25 இருக்கும். ஓகேவா? இப்போ முடிஞ்சு. இப்போ பாருங்க தேர்ட் சைடு, அதாவது ஏபிசி. ஸோ அப்போ கொசைன் ஃபார்முலா என்னன்னா, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்ன, 50 ஸ்கொயர். ஓகேவா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் 42 ஸ்கொயர் பண்ணாக்கா 1764 மைனஸ் minus 2ab cos theta. ஓகேவா? ஸோ அப்போ 250 into 42 cos theta 24 divided by 25. ஓகேவா? கேன்சல் பண்ணாக்கா இது 2 டைம். ஸோ 42 into 24 மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வரும், 42 24 into 4. ஸோ 1008 into 4 4032. ஓகேவா? ஸோ இதில் இதை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4032. ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இந்த கேல்குலேஷனில் தான் இங்கே விஷயமே இருக்குது. இப்போ நான் இதில்
1764 இருக்கா, நான் இதை 1732 plus 32 வச்சுக்கிறேன். அந்த 32 நான் இதில் மைனஸ் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன ஆயிரும்னா 1732 ஆயிரும். இது வந்து 4000 வந்துடும். புரியுதா? ஈஸியாக ஆயிரும். ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் 4000 இருக்கு, இங்கே 2500 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 1500 வந்துடும். அப்போ 1732 மைனஸ் 1500 232 அவ்வளோதான். ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் 232னா ஏசி உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 232. ஓகேவா? இதில் நான் இப்போ 4 நான் காமனாக வெளியெடுத்தேன்னா ரூட்டுக்கு வெளியே வரும்போது 2ன்னு வந்துடும். 2 ரூட் 58 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாம் கொசைன் ஃபார்முலா பண்ணுறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரு ரெண்டே ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏரியாக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஏரியாக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு அதுலேருந்து நான் சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுலேருந்து கொசைன் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியாவை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஏரியாவை தூக்கி கொசைன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். The ratio between the perimeter and the breadth of the rectangle is 3:1. If the area of the rectangle is 98 cm square, find the perimeter of the rectangle is. Okay, இதில் பெரிமீட்டருக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டான் 3:1. இப்போ கேட்குறது என்ன கேட்குறான்? பெரிமீட்டர் தான் கேட்குறான். ஸோ பெரிமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பார்ட் இருக்குது. இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் எனக்கு 3 உடைய மல்டிபிளாக தான் இருக்கும். 3 உடைய மல்டிபிளாக இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். இதெல்லாம் சால்வே பண்ணல, வேறு வேல்யூவும் பார்க்கல, அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The circumference of the base of the cylinder vessel is 154 cm and its height is 49 millimeter. How many liters of water can it hold? ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா இங்கே இதெல்லாம் பாருங்கள், யூனிட்டை பாருங்கள், சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் கொடுத்துட்டு கேட்குறது எதில் கேட்டிருக்கான்? லிட்டர்ஸில் கேட்டிருக்கான். புரியுதா? ஸோ அப்போ இங்கே யூனிட் கன்வர்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருக்கணும். என்னதுன்னா இது தெரியலனா இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேவா? அதே மாதிரி 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப் 1 லிட்டர் அப்படின்னா 1000 லிட்டர் சேர்ந்து தான் 1 மீட்டர் கியூபாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the circumference of the cylindrical vessel, circumference of the cylindrical vessel. அப்போ இந்த பேஸ் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ் என்னது? சர்க்குலர் ஃபிகர். கரெக்டா? அப்போ சர்க்கிள் உடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னா 2πr. ஸோ 2πr பார்த்தீங்கன்னா 154 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். 11ஆல் கேன்சல் பண்ணாக்கா 14 டைம்ஸ், அடுத்து இங்கே 7. அப்போ ரேடியஸை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா 49/2ன்னு வருது. ஓகேவா? டெசிமலில் வைக்க வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. 49/2 சென்டிமீட்டர். ஓகேவா? யூனிட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஏன் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ அதனால் இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டிமீட்டர் கிடைக்கிது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறான்னா இங்கே ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதோடைய ஹைட் வந்து கொடுத்துட்டான். அதாவது இந்த சிலிண்டருடைய ரேடியஸும் ஹைட்டும் இப்போ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ லிட்டர் வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சிலிண்டரோட ஹோல் வால்யூம் என்னன்றதை கண்டுபிடிச்சாதான் எத்தனை லிட்டர் வந்து ஹோல்ட் பண்ணுதுன்றதை என்னால் சொல்ல முடியும். ஸோ அப்போ வால்யூம் நான் கண்டுபிடிக்கிறேன். வால்யூம்ன்றது என்னது? πr²h. πr²h. ஸோ πr² 49/2 இன்ட்டு 49/2 r²h. h என்னதுன்னா இங்கே 49 மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே நான் வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டர். மில்லிமீட்டர்ன்றது சென்டிமீட்டராக மாற்றணும்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 சென்டிமீட்டரு. அப்போ இதை டிவைடட் பை 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை 10. ஓகேவா? ஏன்னா இதை வந்து நான் சென்டிமீட்டராக மாற்றிட்டேன். ஆனால் அவன் கேட்குறது கடைசி லிட்டரில் கேட்குறான். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இதை என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணுறது பார்த்தீங்கனாலே கஷ்டன்றது தெரியுது. நான் அதனால என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இங்கே டிவைடட் பை 10 தான் பண்ணணும். 10 பண்ணால் தான் சென்டிமீட்டராக வரும், கரெக்டாக? ஆனால் நான் டிவைடட் பை 100 பண்ணிக்கிறேன். 100 பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் எதால் டிவைட் பண்ணணும் அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? கேல்குலேஷனை நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டாக பண்ணோம் நான் அதுதான். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். இது 11 டைம், அடுத்து இங்கே 7. இப்போ நான் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொடுத்து கரெக்டு 3 டெசிமல் பிளேஸ் 2 டெசிமல் பிளேஸ்ன்னு கொடுத்தாலே அவன் அப்ராக்சிமேஷன் தான் வைக்கிறான். இங்கே நான் வந்து இதை டிவைட் பண்ணாக்கா அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வரும், 1/2 வருமா? புரியுதா? அதாவது 50 டிவைடட் பை 100னா எக்ஸாக்டாக 1/2. இதுக்கு நியர்பையாக இருக்கனால நான் அப்ராக்சிமேஷன் வேல்யூ எடுத்துக்கிறேன். இது எப்படி வரும்னா 1/2 வருது. ஓகேவா? இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். இப்போ 4ஆல் இந்த 49 கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 12 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஓகேவா? ஏன்னா 48ன்றது 12 பாயிண்ட் சம்திங் வரும். நான் 12 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 132 இன்ட்டு 7 9 10 + 14 924. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. 924. இப்போ நான் எதால் டிவைட் பண்ணேன், 10ஆல் நான் எக்ஸ்ட்ராவாக டிவைட் பண்ணியிருக்கேன். புரியுதா? என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 10 மொத்தமே 10ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கணும். நான் 100ஆல் டிவைட் பண்ணேன், அதாவது ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக டிவைட் பண்ணேன். அப்போ அந்த 10 நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணோம், வரக்கூடிய ரிசல்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இது என்னதுன்னா, இப்போ கிடைச்ச வேல்யூ என்னது, சென்டிமீட்டர் கியூப். இப்போ எல்லாமே நான் எதில் வச்சிருக்கேன், சென்டிமீட்டர்லாம் வச்சிருந்தேன். அப்போ கிடைச்சது சென்டிமீட்டர் கியூபாக தானே கிடைக்கும். புரியுதா? இங்கே 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்தாதான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு. அப்போ இதில் எனக்கு லிட்டரில் கேட்குறான்னா, அப்போ டிவைடட் பை 1000 போட்டாக்கா எனக்கு எத்தனை லிட்டர்ன்றது தெரிஞ்சிருமா? அவ்வளோதான். டிவைடட் பை 1000 போட்டாக்கா என்னதுன்னா 9.24 லிட்டர்ஸ். அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த மொத்தம் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஓகேவா? 9.240. ஓகேவா? இதை நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9.24 எப்படினாலும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே தான், யூனிட் கன்வர்ஷன் தான் இதுவுமே. சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 14 cm is full of water if 616 liters of water are drawn out, then the water level in the tank is dropped by. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி பண்ணணுன்னு. பார்க்க 2 லைனில் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் வந்து சொதப்பி விடும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, இங்கே 616 லிட்டர் வாட்டரை வந்து எடுத்தானா வாட்டர் லெவல் குறையும் பார்த்தீங்களா? அப்போ இது எவ்வளோ மீட்டர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் உடைய ரேடியஸ் வந்து, அதாவது சிலிண்ட்ரிக்கல் டேங்க்னு சொல்லிட்டான். இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் உடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எவ்வளோ 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் உள்ளே இருக்குது. இதில் 616 லிட்டர் வந்து வெளியே வருது. ஓகேவா? 616 லிட்டர்ஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இந்த என்ன இருக்கும், ஃபுல்லாக இருக்கிறது என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்குமா? அப்போ அந்த ஹைட்டில் எனக்கு எவ்வளோ வந்து கம்மியாக ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் கேட்குறான், எவ்வளோ மீட்டர் வந்து எனக்கு கம்மியாக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ இது பாருங்க, இது வந்து சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்கான் ரேடியஸு, இங்கே லிட்டரில் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ தான் நான் இங்கே சொன்னேன் என்னதுன்னா, இங்கே 1000 சென்டிமீட்டர் கியூப்ன்றதான் 1 லிட்டர் அப்படின்ட்டு. கரெக்டாக? ஸோ அப்போ 616 லிட்டர்ன்றது எனக்கு எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? இன்ட்டு 1000 போட்டாக்கா எனக்கு சென்டிமீட்டர் கியூப் ஆயிருமா? கரெக்டா? இப்போ இதுதானே வால்யூமு. கரெக்டா? இந்த வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த வால்யூம் தான் என்னதுன்னா சிலிண்டர் வால்யூம். என்னது? πr²h. கரெக்டா? சிலிண்டரோட டோட்டல் வால்யூம் கிடையாது, எவ்வளோ பார்ட் தண்ணி இறங்கி இருக்கோ அதோடைய வால்யூம். புரியுதா? இப்போ இந்த பார்ட் மட்டும் இறங்கியிருக்குன்னு வச்சுக்குவோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலிண்டராக தானே இருக்கும், உள்ள இருக்கிற தண்ணியுமே அப்படி தானே இருக்கும். புரியுதா? அப்போ இந்த லெவலில் எனக்கு தண்ணி வந்து எனக்கு வெளியே போயிருக்குன்னு வச்சுக்கோமே. இதுதான் இந்த பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 616 லிட்டர்னா, அப்போ இதோடைய வால்யூம் எனக்கு என்னதுன்னா, இதோடைய வால்யூம் என்னவோ அதுதான் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 616 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குமா? புரியுதா? அப்போ இதோடைய வால்யூம் என்ன? இதுவும் சிலிண்டரிக்கல் ஷேப் தானே. ஓகேவா? ஸோ அப்போ 22/7, அதாவது πr². ரேடியஸை பொறுத்த வரைக்கும் மாறப்போகிறது கிடையாது. இங்கே என்ன ரேடியஸ் இருக்கோ அதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த வெளியே போகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த சிலிண்டருடைய அந்த ரேடியஸும் பார்த்தீங்கன்னா 14 தான்.
ஆனால் இங்கே எவ்வளோ ஹைட்டுன்றது தெரியாது. கரெக்டாக நான் இதை தான் ஹச்சுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபுல்லாக உள்ளதான் ஹச்சுன்னு வைக்கல. இந்த வெளியே போகிற பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் ஹச்சுன்னு வைக்கிறேன். புரியுதா? நீங்கள் இதை மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும், முடிஞ்சு. அவ்வளோதான். 11 கேன்சல் பண்ணலாமா? 11 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இங்கே 11 கேன்சல் பண்ணால் 56, அதுக்கப்புறம் இங்கே 28, 14 கேன்சல் பண்ணால் 2 டைம், அடுத்து இங்கே 7, அவ்வளோதான். இப்போ ஹைட் என்ன வருதுன்னா முடிஞ்சு போச்சு, 1000 சென்டிமீட்டர்னு வருது. அவ்வளோதான். அவன் என்ன கேட்குறான்? மீட்டரில் கேட்குறான். மீட்டரில் கேட்குறான்னா டிவைடட் பை 100 போட்டால் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? மீட்டரில் கிடச்சிருமா? அவ்வளோதான். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 10 மீட்டர். எல்லாமே பார்த்தீங்களா வேல்யூ குழப்பறதுக்காக 1, 10, 100, 1000 நீங்கள் ஏதாவது ஒரு 0 நீங்கள் தப்பாக போட்டால் கூட முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அதுக்காக குழப்பறதுக்காக தான் வச்சுருக்கான். குழம்பிடாதீங்க. அடுத்த சம் பார்ப்போம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான சம்மு. இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு. இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இந்த சிலிண்டர் இஸ் ஜென்ரேட்டட் பை ரொட்டேட்டிங் த ரெக்டாங்கிள் அபவுட் த லென்த் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தான் அங்கே ரொட்டேட்ன்றதுக்கும் ரோலுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? நான் அதுக்காக தான் இந்த 2 சம்மு இதில் வச்சுருந்தேன். ரொட்டேட் பண்ணுறான்னா இப்படி சுற்றுறான். ஓகேவா, ரோல் பண்ணுறான்னா மடிக்கிறான். புரியுதா? ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சம் மாதிரி தான் இதுவும் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிரும். புரியுதா? அங்கே என்ன கொடுத்துருப்பான்? எ சிலிண்டர் இஸ் ஜென்ரேட்டட் பை ரொட்டேட்டிங் த ஏதோ ஒன்று சீட்டோ இல்லை பேப்பரோ ஏதோ ஒன்று அலாங் இட்ஸ் லென்த்தோ பிரெத்தோ கொடுத்துருந்தான். கரெக்டாக? ரொட்டேட்டிங்ன்றது வேற, ரோலிங்ன்றது வேற. ஓகேவா? ரொட்டேட்டுன்றது சுற்றுறது, ரோலுன்றது மடிக்கிறது. இந்த மாதிரி பாய் நம்ம சுருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அதான் ரோல் பண்ணுறது. ஓகேவா, ரொட்டேட்டுன்றது மடிக்காமல் அப்படியே அதை ஆக்சிஸாக வச்சு அப்படியே சுற்றுறது. புரியுதா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஆன்சர் மாறிடும். ஓகேவா, இப்போ பாருங்க எப்படின்றத சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் இருக்கு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 22 சென்டிமீட்டர். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எப்படி எது வழியாக ரோல் பண்ணுறான்? அலாங் இட்ஸ் பிரெத் வழியாக வந்து ரோல் பண்ணுறான். ஓகேவா, அப்போ இங்கே பிரெத் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக ரோல் பண்ணுறான்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பாய் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அதுவே வச்சுக்கோங்க, ஒரு பாய் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் அதை வந்து இப்படி இங்கே இந்த பிரெத் வைஸாக நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி சுருளுமா, இப்படி சுருட்டுறீங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கேக்குள்ள ஒரு சிலிண்டர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுமா இந்த இடத்துல? ஓகேவா, ஸோ இப்படி ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்ம் ஆகுமா? இதுதான். இப்போ சிலிண்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதோடைய வால்யூம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இதோடைய லென்த்து தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ஹைட்டாக இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. இப்போ தான் முக்கியம், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அங்கே என்ன சொன்னோம்? ரொட்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பிரெத்து வந்து என்னவா இருந்துச்சு? ரேடியஸாக இருந்துச்சா? கரெக்டாக, எது வழியாக ரொட்டேட் பண்ணுறாங்களோ அது வந்து ரேடியஸாக இருக்கும். ஓகேவா, இங்கே இது அது ரொட்டேட் பண்ணா, ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி மடிக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே சுருண்டு உங்களுக்கு சர்க்குலர் ஃபிகரா ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்ப அந்த பிரெத் தான் என்ன ஆகும்னா அப்படியே சுத்தி சர்க்குலா இப்படி மாறும். புரியுதா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்படி நீளமா இருக்கிறதா என்ன இருக்கும், இப்படி சுத்துறாங்க, இப்படி சுத்தி என்ன பண்றா இப்படி வருதா. அப்ப என்னதுன்னா இது வந்து சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா சர்க்கிள், அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னவா இருக்கும்னா பிரெத்தா இருக்கும். இதுதான் முக்கியம். புரியுதா? இந்த பிரெத் தான் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும். அங்க எப்படி இருந்துச்சு? அங்க ரேடியஸ் வந்து பிரெத்தோ இல்ல லென்த்தோ எது வைஸ் ரொட்டேட் பண்றாங்களோ அதுதான். லென்த் வைஸ் ரொட்டேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப லென்த் தான் பாத்தீங்கன்னா ரேடியஸா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிரெத் வைஸ் ரொட்டேட் பண்றாங்களா, பிரெத் வந்து நீங்க என்ன போட்டக்கூடாது, பிரெத் ஈக்குவல் டு ரேடியஸ்னு போட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பிரெத்ன்றது பாத்தீங்கன்னா இங்க சர்க்கம்ஃபரன்ஸா மாறிடும். ஓகேவா? அப்ப 2πr தான் பாத்தீங்கன்னா 2πr அதுதான் பாத்தீங்கன்னா பிரெத் 22. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். r = 7/2. ஓகேவா? அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ டைரக்டா நீங்க இந்த லென்த்தும் ஹைட்டும் கண்டுபிடிச்சாலே வால்யூம் கண்டுபிடிச்சலாம். வால்யூம் = πr² h πr²
h h 50 ஓகேவா கேன்சல் பண்ணா இது வந்து 11 டைம் ஓகே 77 into 50 3850 divided by 2 1925 அவ்வளவுதான் 1925 சென்டிமீட்டர் கியூப் ஓகேவா இதுதான் பாத்தீங்கன்னா அதோட ஆன்சரா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த ரொட்டேட் பண்றதுக்கும் இந்த ரோல் பண்ற சம்மும் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடத்தின சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் ரொம்ப ட்ரிக்கியான சம்மையும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புரியலனாலும் இதை ரிப்பீட்டடா பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த மாடல் சம்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் ஓகேவா ஓகே ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி முக்கியமான சம் அண்ட் முக்கியமான கான்செப்டோட வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ